பகவானுடைய அடுத்த திருநாமம் 151வது திருநாமம் உபேந்திரக. இந்திரக, இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு அடுத்து பிறந்தவர், தேவேந்திரனுக்கு தம்பி என்பது இதன் பொருள். இந்த திருநாமத்துக்கு இன்னொரு பொருளும் உண்டு. அது இந்திரனை காட்டிலும் மேலானவர், தேவேந்திரனை விட அதிக சிறப்பு உடையவர் என்பதாகும். அப்படி இந்திரனுக்கு தம்பியாகவும் அதே சமயத்திலே இந்திரனை விட மேம்பட்டவராகவும் விளங்குகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் உபேந்திராய நமக. வாமனக, உயரம் குறைவான குள்ளமான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வாமன ரூபத்திலே பலி சக்கரவர்த்தியிடம் பகவான் யாசித்தார். என்ன யாசித்தார்? 3 அடி நிலம் யாசித்தார். அதன் பிறகு என்னென்ன நடந்தது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி அவர் வாமன ரூபத்தை கை கொண்டதால் அவர் வாமனக. பகவான் உடலினாலும் மனத்தினாலும் பக்தர்கள் நன்கு பூஜை செய்வதற்கு, அவரை பஜித்து வழிபடுவதற்கு மிகவும் ஏற்றவர். அப்படி பக்தி கொண்டு சேவை செய்வதற்கு உரியவர் என்பதால் அவர் வாமனக. வாமன என்கின்ற சொல்லுக்கு இது 2வது விதமான பொருள். ஓம் வாமனாய நமக. ஆனால் அவரே இந்த 3 உலகங்களையுமே தாவி அளந்தார். அப்பொழுது அவர் மிக 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 பெரிய உருவத்தை கொண்டார். அந்த குள்ளமான உருவம் வெகு விரைவில் வளர்ந்து 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 மிக பெரிய உருவமாக ஆனது. அப்படி அவர் மிக நீண்ட நெடிய உருவத்தை கொண்டதால் அவர் பிராம்சுகு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அது எப்படிப்பட்ட நெடிய உருவம் என்றால், பூ பாதௌ தியௌ சிரக, பூமிதான் பாதங்கள், வானம் அவருடைய சிரம், தலை. வளர்ந்து வளர்ந்து அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டார் பகவான். அதனால் அவர் பிராம்சுகு. அவ்வாறாக மிக நெடிய உருவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் பிராம்சவே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் அமோகக. அவருடைய எண்ணம் செயல்கள் எதுவுமே வீண் போவதில்லை. அவருடைய சங்கல்பமே எப்பொழுதும் யாண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக நடைமுறை என்பதே யார் என்ன செய்தாலும் அது அவருடைய திருவுள்ளமே ஆகும், அவருடைய திருவுள்ள கிடக்கையே ஆகும். எனவே அவருக்கு வீண் போகக்கூடிய செயல்கள் எதுவுமே இல்லை. செயல்கள் என்று சொல்லும் பொழுது உடலினால் செய்யப்படுகின்ற செயல்கள் மட்டுமில்லை, மனத்தினாலே செய்யப்படுகின்ற எண்ணங்கள் என்கின்ற செயல்கள் கூட அதிலே அடங்கும். அதாவது அவருடைய எண்ணங்களே கூட வீண் போய் விடுவதில்லை. ஏற்கனவே கூறியபடி அவருடைய எண்ணம், அவருடைய சங்கல்பமே எங்கும் எந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர் அமோக. வீணாகாத எண்ணங்களையும் செயல்களையும் உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அமோகாய நமக. சுச்சிகி, எல்லோருக்கும் இதன் பொருள் தெரியும். தூய்மை. உடலிலும் மனத்திலும் மிக மிக ஆகச்சிறந்த தூய்மையை உடையவர் பகவான். பகவான் தான் தூய்மையுடையவர் என்பது மட்டும் அல்லாமல் தன்னுடைய பக்தர்களையும் தன்னை வழிபடுபவர்களையும் தூய்மை செய்து தூயவர்களாக ஆக்கி அருள்கின்றார். தன்னை துதிப்பவர்களை, தனக்கு அர்ச்சனை செய்பவர்களை, தன்னுடைய திருநாமங்களை உச்சரிப்பவர்களை என்று எந்த விதத்திலே ஒரு பக்தன் தன்னுடைய பக்தியை பகவானிடம் வெளிப்படுத்தினாலும் அந்த பக்தனை தூயவனாக்கி அருள்கின்றார். அவ்வாறாக ஒரு பக்தன் மிக்க தூய்மை உடையவனாக ஆகிவிடுவதால் அவன், அந்த பக்தன், மோட்சத்துக்கு கூட தயாராகி விடுகின்றான். இந்த ஜென்ம சம்சார பந்தங்களை எல்லாம், பற்றுக்களை எல்லாம், தொடர்புகளை எல்லாம் கடந்து விடுகின்றான். மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுகின்றான். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத் விமுச்சியதே. விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முன்னுரையிலே ஏற்கனவே பார்த்தோம். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன, யாரை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே, யாரை நினைத்த மாத்திரத்திலேயே ஜன்ம ஒரு ஜீவன் சம்சார பந்தனாத் விமுச்சியதே, இந்த சம்சார கட்டுகளில் இருந்தே விடுபட்டு விடுகின்றான், அதாவது மோட்சம் பெற்று விடுகின்றான். அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த தூய்மையை பக்தர்களுக்கு அளிக்கின்றார் பகவான். இப்படி 2 கோணங்களிலிருந்தும் பார்க்கும் பொழுது தானே மிகச்சிறந்த தூய்மை உடையவனாக, தூயவனாக இருப்பதனாலும் மற்றும் தன்னுடைய பக்தர்களை மிக மிக தூய்மைப்படுத்தி தூயவர்களாக ஆக்கிவிடுவதாலும் அவர் சுச்சிகி. ஓம் சுச்சையே நமக. பகவான் மிகுந்த மிக மிக அதிகமான ஆகச்சிறந்த வலிமை கொண்டவர். எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த அசுரனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. பல அசுரர்கள் எப்படிப்பட்ட தவத்தை எல்லாம் செய்து எவ்வளவு வலிமை பெற்றிருந்தார்கள்.
ஆனாலும் அந்த வலிமையை எல்லாமே தன்னுடைய இடது கை சுண்டு விரலினாலே தட்டிவிட்டு அவர்களை தன்னுடைய மிகப்பெரிய வலிமையினாலே வெற்றி கொள்பவர். சில சந்தர்ப்பங்களிலே, அநேக சந்தர்ப்பங்களிலே அப்படி வெற்றி கொண்டு வதமும் செய்பவர் பகவான். அவர் அப்படிப்பட்ட வலிமையை பெற்றிருப்பதால், அப்படிப்பட்ட வலிமை அவருடைய இயல்பான சுபாவம் என்பதால் அவர் ஊர்ஜிதக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஆகச் சிறந்த பராக்கிரமசாலியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் ஊர்ஜிதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.